ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 6 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 6 அதிகாரத்தில் லேவியின் சந்ததியாரை பற்றி பார்க்கிறோம். அவர்கள் பிரதான ஆசாரியர்களின் பரம்பரை. சிறையிருப்பு காலம் வரை அவர்களே ஆசாரியர்களாய் இருந்தார்கள். லேவியரின் பட்டணங்களும் இங்கு பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆவிக்குரிய பணிகளை செய்யவும் தேவாலயத்தில் ஊழியம் செய்யவும் தேவன் லேவியின் குமாரர்களை தெரிந்து கொண்டார். அதன் பலனாக இந்த அதிகாரம் தேவனுடைய அறிவுரையின்படி உண்மையாக தொழுது கொள்வது எப்படி என்றும் அதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து தேவாலய பாடல்களின் பட்டியலை குறித்து பார்க்கிறோம். 31 வசனத்திலே கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துவதற்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமோன் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பதாக சங்கீத சேனையுடன் தங்கள் முறைமையின்படி பணிபடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரர்களுமானவர்கள் என்று சொல்லி இங்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சங்கீதங்களால் தேவனுக்கு ஆராதனை செய்தல் ஒரு ஊழிய முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5 அதிகாரம் 16 வசனம் முதல் 20 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுதும் நாம் சங்கீதங்களால் தேவனை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். தேவன் இதிலே பிரியப்படுகிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதியே சிங்காசனமாக அமைத்து வீற்றிருக்கிறவர், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாடல்களின் மூலமாக நம் உண்மை விசுவாசத்தையும் அன்பையும் அவருக்கு காண்பித்து நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கலாம் என்பதை எபேசியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், தேவனை பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்துவோம். இது மோசேயினுடைய பாட்டை மோசே ஒருவேளை திக்கு வாயினும் மந்த நாவுமாய் இருந்தாலும் அந்த மோசையின் பாட்டை ஆண்டவர் விரும்பினார். அந்த மோசையின் பாடல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பாடலின் ஆராதனைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் தருகிறார். தொடர்ந்து 7 அதிகாரத்திலே இசக்காருடைய குமாரர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பென்யமீன் குமாரர், நப்தலி குமாரர், மனாசே குமாரர், எப்ராயிம் குமாரர், ஆசேர் குமாரர் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆசேரின் புத்திரராகி இவர்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவர்களுமாய் இருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக சேவகரின் இலக்கம் 26,000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 8 அதிகாரத்திலே பென்யமீனான சவுலின் வம்ச வரலாறை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே பென்யமீன் கோத்திரத்திலே ஆண்டவராகிய தேவன் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தொடர்ந்து அந்த வம்ச வரலாறின் அட்டவணைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரங்களில் வசனங்களை தியானித்து சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆம், ஒருவர் பெயரையும் விடாமல் அன்று எழுதி வைத்திருக்கிற தேவன் நமது பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஞாபக புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஏதுவாக இருக்கிறது. நமது வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். நமது பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.